சந்தியா, உன் சித்தி எதுவும் சொல்லியா உன்னை? எனக்கு கால் பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கு காலும் பண்ணல. பார்த்தா வந்திருக்க, எதுவும் சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்களே நான் உன்னை அப்படியே? ஐயோ, அதை ஏண்டி கேட்குற? சொல்லலையாவா? செம்மையாக திட்டினாங்க. நான் அவ்வளோதான் அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டேன். கடைசியாக நீ வேலைக்கு ஒன்றும் போக தேவையில்ல, வேறு வேலைக்கு போன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்கிற? அப்போ எப்படி வந்த நீ? அதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா எனக்கு எனக்கு செம்ம ஷாக்கு. என் தம்பி இருக்கான்ல ரகு, அவன் என் சித்திகிட்ட பேசினான் எனக்காக. அவளை போக விடுங்க, ஆஃபீஸ்னால் அப்படி தான் இருக்கும், நீங்கள் எதுக்கு அவளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, அவள் இஷ்டப்படி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். என்னால் நம்பவே முடியல தெரியுமா? என்னது, உன் தம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணானா? ஏய், இது நம்புகிற மாதிரி இல்லடி. இஃப் இன்கேஸ் இது உண்மையாக இருந்தால் இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு வகையில் உன் சித்தி கூட சரி போன்னு சொல்லிடும். ஆனால் இவன் பண்ணுறான்னா எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்குது. இல்லடி, அந்த கல்யாணத்துக்கு நீ வந்து பேசிட்டு போனல, அதுலேருந்தே அவன்கிட்ட நல்லா நடந்துக்கிறான், நல்லபடி தான் பேசுகிறான், எப்பயுமே நல்லா பேசுகிறான். ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மேபி நீ சொன்னது அவனுக்கு ஏதோ மேபி ஹிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிடி வாங்க, பஸ் வந்துருச்சு, பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மீதி கதையை பேசுவோம். என்னடி, அவர் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு இறங்கி போயிட்டாரு. இங்கே தான் ஸ்டாப்பா? ஆமாடி, இங்கே தான் ஸ்டாப்பிங் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் இங்கே தான் வந்து ஏறணும். இப்போதைக்கு நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், அதனால எல்லோரும் வாட் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம், எல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. சரி வர உள்ளே போவோம். லக்கேஜ்லாம் இந்த பஸ்ஸுக்கு அந்த பின்னாடி வச்சிடலாம்ல, உள்ளே கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை தானே? ஆமாடி, அது இங்கே வச்சிடலாம், உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. சரி வாங்க, நம்ம லக்கேஜ் வச்சுட்டு உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தான் போச்சு. நம்ம இஷ்டம் இல்லை, நம்ம எங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஹேய், ஆனால் எங்கள் 2 சீட்ஸ் தாண்டி இருக்குது. நான் 3 சீட் இருக்கும்னு நினச்சேனே, இப்போ எப்படி உட்கார்றது? ஏய், அதில் என்ன இருக்குது? நீங்கள் 2 பேரும் உட்காந்துக்கோங்க, நான் இங்கே உட்காந்துக்கோங்க பக்கத்தில். நம்ம என்ன வேறு பஸ்லேயே வரப்போகிறோம்? ஒரே பஸ்ஸில் தானே வரப்போகிறோம். ஆமாடி, பட் இருந்தாலும் நம்ம போகிற ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. சரி, போகும்போது 3 சீட்டில் இருக்கோம், ஒன்றா உட்காந்துட்டு போகலாம், வைபாக போகலான்னு நினச்சேன். சரி ஓகே. ஹே நிலா, உனக்கு ஓகே தானே? கம்ஃபர்ட்டாக இருக்கா? இல்லை நான் வேணா அங்கே வரட்டுமா, நீங்கள் வந்துடுறியா? ஏய், அதெல்லாம் வேணாண்டி, நீ எங்கேயோ உட்காந்துக்கோ, எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என் பக்கத்தில் தானே இருக்கீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க சரியா? ஓ காட், பா, ட்ரிப்பையே பார்த்துருக்க மாட்டாளுங்க போல், மொத்த ஆளாக வந்துட்டுருக்காளுங்க. மூஞ்ச ஆளு. நம்ம ஃப்ரெண்டில் உட்காரலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே இவங்க வந்து உட்காந்துட்டானுங்க. சே. ஹேய், திவ்யா வந்துட்டாங்கடி. மேம், இங்கே நிலா பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, அவள் அங்கே தனியாக தான் இருக்கா, நீங்கள் வேணா உட்காந்துக்கிறீங்களா? ஹேய், அவளே ஓவராக சீன் போடுவா, அவகிட்ட ஏண்டி கேட்குற? என்னது, நிலா கூட உட்காரணுமா? அதுவும் இவ கூட? நான் சான்ஸே இல்லை. நான் எங்கே உட்காந்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் தான் சொன்னேன்ல, இவன் ஓவராக பண்ணுவான்னு, நீ விடு. எம்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சிஏவோட தங்கச்சினா என்னை பார்த்து கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் அவங்க இஷ்டம் உட்காந்துட்ருக்கீங்கல்ல. இருங்கடி, உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம். நான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களையெல்லாம் நான் வச்சுக்கிறேன். உங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ நான் அங்கே வைக்கிறேன். இல்லை மேம், நீங்கள் வேணால் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க மேம், என் பக்கத்தில் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கோங்க மேம். சொம்பு, அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு. பா, எல்லா ஆஃபீஸ்க்கும் ஒரு சொம்பு இந்த மாதிரி இருக்குங்கப்பா, நல்லா சொம்பு அடிச்சுக்கிட்டு. ஏய், மெதுவாக பேசுடி, ஒரே பஸ்ஸில் தான் இருக்கும், கேட்டுக்கிட்ட போகுது, அதுக்கப்புறம் ட்ரிப்பே ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் கரெக்டு தான், தேவையில்லாமல் சிலிப்ரேட் பண்ணுற பாருங்க இவ்வளவு. டே நவீன், என்ன இவ்வளோ லேட்டாக வர? நான் ஃபஸ்ட்டே தானே வர சொன்னேன். சரி சரி வா வா, இங்கே உட்காரு. என்ன நிலா தனியாக உட்காந்துருக்கா? இதுதான் சான்ஸு, அவள் பக்கத்தில் போய் உட்காந்துருவோம். இவன் என்ன நிலா பக்கத்தில் போகிறான்? ஹலோ ஹலோ, எங்கே போகிறீங்க? உட்கார போகிறேன், அங்கே நிலா பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்குல்ல, அதான் உட்கார போகிறேன். ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? இல்லை, அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரா, அவன் உட்காருவான், நீங்கள் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீங்கள் வேறு எங்கே உட்காருங்க, அதுக்காக தான் நாங்கள் ஒரு சீட் அங்கே எம்டியாக விட்டுருக்கோம். சே, நிலாவே சும்மா தான் இருக்கான், இந்த முட்டைக்கு நீ வேறு என் பிளானே சொதப்பிட்டான். என்ன சார்,
ஏதோ பிளான் பண்ணி தானே போனீங்க, பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சா? இன்னும் 3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே அவசரப்படாத. கண்டிப்பாக என் பிளான் சக்ஸஸ் ஆகும். நீ பார்க்க தானே போகிற. அண்ணா, என்ன நீ மட்டும் வர? மாமா எங்க? நீயும் மாமா வந்து ஒன்றா வர சொல்லி அனுப்பிச்சி விட்டீங்க. இப்போ என்ன நீ மட்டும் வர? அவரெங்க? என் கூட தான் வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இது இம்பார்ட்டண்ட்டாக வேலை வந்துருச்சு, அதான் போயிருக்கான். நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டான். என்னன்னு தெரியல. இரு, அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ணா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சுண்ணா. ஆல்ரெடி 1/2 hour லேட்டு. என்ன இன்னும் வரல அவர்? எங்கே போயிருக்காரு? நீ முதல்ல கால் பண்ணு. என்ன கால் எடுக்க மாட்டான்? நானும் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கால் எடுக்க மாட்டான். சரி இருங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக வருவான். சந்தியா, நிலாவை பார்த்தியா? அப்செட்டாக தான் இருப்பான், ஆனால் காட்டிக்காமல் இருக்கா. என்ன இன்னும் அவர் வரல யோசிச்சுட்டு தான் இருக்கா. நம்ம கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவா. நீ வேற ஏண்டி அவளை வம்பழுத்துக்கிட்டே இருக்க? கேட்டால் அவ்வளோதான், கம்முன்னு இரு. தம்பி, வண்டி எடுத்துடலாமாப்பா? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எத்தனை பேர் வரணும்? அண்ணா இருங்கண்ணே, ஒரு 5 நிமிஷம். என் ஃப்ரெண்டு வரணும், ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுவான். என்னடி இவ ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கா? எனக்குனே வந்துச்சுன்னு எங்கேயோ பார்த்துட்ருக்கா. அதை தான் நானும் சொல்கிறேன். மேடம் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கேட்டோன்னா அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, யார் வந்தால் எனக்கு என்ன, அது என்ன இது என்னன்னு சீன் போடுவா. அண்ணா, அது மாமா தானே? மாமா வந்துட்டார் பாருண்ணா, சீக்கிரம் கூப்பிடுவில்ல. டேய், எங்கடா போனேன்? எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு, நீ கால் எடுக்கல, மெசேஜும் பண்ணல. எங்கே போன நீ? டேய், ஒரு வேலையாக பக்கத்தில் போனேன், ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன்ல, அதான் கால் எடுக்கல. சரி ஓகே, எப்படி வந்துட்டியே, அது வரைக்கும் ஓகே. டிரைவர் வேறு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ போய் உட்காரு போ. மாமா வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. உங்களுக்காக தான் சீட் அப்படியே எம்கேயாக வச்சுருக்கேன். இங்கே வந்து உட்காருங்க, வாங்க. நம்ம வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, வருவோமா இல்லையா எதுவுமே என் முகத்தில் இல்லை போல இருக்கு. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேறா. மாமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க, வாங்க. டேய், நீ ஒன்றும் அங்கே உட்கார வேண்டாம், நீ இங்கே உட்காரு, நான் அங்கே உட்காந்துக்கிறேன், சரியா? வா. இல்லை மச்சான், நான் ரேணு பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீ வேணா உட்காந்துக்கோ. எனக்கு தான் தெரியுமே, நான் ஒரு ஆஃப்டர் ஒரு எம்ப்ளாயி. என் பக்கத்தில் போயிட்டு அதுவும் எம்டி சார் உட்காருவாரா என்ன? அவரோட அத்தை பொண்ணு பக்கத்தில் உட்காரது அவர் கரெக்டாக இருக்கும். அதுதான் அவங்க ஸ்டேட்டஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். என்னடா இது, இப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருப்பாங்க, இப்போ நான் உட்கார சொன்ன கூட உட்கார மாட்டேறான். இவ்வளோ எதுவும் சொல்லாமல் இருக்கா. ஒரு வேளை பேசிக்கிறது இல்லையோ? நம்ம சொன்னதுக்கப்புறம் மச்சான் பேசுறது நிப்பாட்டானா? அதெல்லாம் ஓகே தான். இப்போ நான் எப்படி நிலா பக்கத்தில் உட்கார்றது? பின்னாடி உட்காரலான்னு பார்த்தா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. இவனை எப்படியாவது உட்கார வச்சுட்டு நம்ம 2 பக்கத்தில் உட்காந்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். டேய், நீ வாய் மூடிட்டு இங்கே உட்காரு, புரியுதா? நான் 2 பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீ இங்கேயே உட்காரு. என்னால் பின்னாடிலாம் உட்கார முடியாதுடா, கம்ஃபர்ட்டாக இருக்காது, உனக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ வாயை முடிக்கிட்டு இங்கேயே உட்காரு. இல்லை மச்சான், அது இது எதுவும் இல்லை, நீ அமைதியாக வந்து இங்கே உட்காரு, புரியுதா? டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் இவ்வளோ நேரமும் உட்கார மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல சார், வந்து உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா? கோவமாக இருக்குன்னு புரியுது, அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவருமா? பார்த்துக்கிறேன் இரு. சரிடா, உட்கார்றேன், கத்தாத. இவ இருக்க கோவத்துக்கு என்ன முகத்தை கூட பார்க்க மாட்டேறா. வந்ததுலேருந்து என் முகத்தையே பார்க்காம இருக்க. எப்படி இந்த 3 days நான் அவாய்ட் பண்ணுறேன், நானும் பார்க்குறேன் இரு. எப்படியோ ரெண்டும் ஒன்றாயிடுச்சு போல். சந்தியா, இனிமேல் ட்ரிப்பு ஃபுல்லாக ஒரே ஃபன்னு தான். என்ன, நமக்கு தான் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கும். ஏன்டி அப்படி சொல்கிற? நமக்கு என்ன, அதெல்லாம் உனக்கு புரியாதுடி. சிங்கிளாக இருந்தால் தான் புரியும். நீயும் சிங்கிள் தானே, என்னை ஏமாத்திடலையே. சிங்கிளாக இருந்துட்டு இந்த கப்பலோட தலை தாங்க முடியாது. நானும் சிங்கிள் தாண்டி, எனக்கு அப்படி தோணலையே. நீ கப்பல் அது இதுன்னு சொல்கிறது மட்டும் அவள் காதில் கேட்டதோ, அப்புறம் இருக்கும் உனக்கு. கேட்டால் தானே, அதுவும் இல்லாமல் கேட்டாலும் மேடம் நடிப்பாங்க, ஒத்துக்கவா போகிறாங்க? பார்ப்போம். அவளாக வந்து ஒரு நாள் சொல்ல தாண்டி போகிறா. கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். சே,
எல்லாம் இந்த அண்ணனை சொல்லணும். அவர் என் பக்கத்தில் தான் உட்காரன்னு சொன்னார். இவர் தான் தேவையில்லாமல் அவன் பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். சே, ஸ்டார்டிங்கே சொதப்பிடுச்சு. எனவின் சார் பார்க்க இன்றைக்கி செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குல்ல. அதுவும் அந்த பட்டன்லாம் கழட்டி விட்டு பா செம்ம மேன்லியாக இருக்கார். நீ இப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இரு. உனக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது, வேஸ்ட் தான் போ. சார் அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல, ஏதாச்சும் சாங் பாட சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் இவ்வளோ அமைதியாகவே போகிறது. ஆமாம், இப்போ இவங்களுக்கு பாட்டு ஒன்று தான் கேடு. நானும் எழுத்துல உட்காந்துட்ருக்க, இவளுங்க அமைதியாக இருக்க மாட்டாளுங்க. சொல்லிட்டே போச்சு, பாட்டு தானே. சார் இந்த லவ் சாங்லாம் போட்டுறாதீங்க சார், பாடி தாங்காது. பஸ்ஸில் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஐட்டம் சாங்காக போடுங்க. அப்புறம் மேபி எல்லாம் கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் வேணால் மெலோடி சாங்காக லவ் சாங்காக போட்டுக்கலாம். என்ன நீலா, டான்ஸ் ஆடலாமா? வரியா? வைப் பண்ணிட்டே போவோமா? ஏய் நீ வேறடி, நான் டான்ஸ் ஆட மூடலாம் இல்லை. நீ வேணா ஆடு, நான் வேணா இங்கேருந்து பார்க்குறேன். ஓ, மூடில்ன்றதால தான் ஆடல. அப்போ மேடமுக்கு டான்ஸ் ஆட வரும். பாயிண்ட் நோட்டட் நீலா, பார்த்துக்கிறேன். சரி சந்தியா, அவள் அப்புறமா ஆடட்டும், நம்ம ஒரு குத்த போட்டுருவோமா? சந்தியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்கள் 2 பேர் ஆடுங்க. இப்போது நான் அப்புறமா ஆடுறேன். இல்லை நான் ட்ரிப்பில் இல்லை ரிட்டர்ன் வரும்போது நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பேர் ஆடுங்கடி. சரி ஓகேடி, வா நம்ம ஆடுவோம். சாங் ப்ளீஸ். ஆஃபீஸ்க்கு வந்தால் நல்லா உமனா மூஞ்சி மாதிரி இருக்காளுங்க, வெளியே வந்தால் என்ன குத்துறாளுங்க. டே பாய்ஸ், இன்னசென்ட் ஃபேஸை வச்சு எடை போட்டுறாதீங்கடா. உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து புரோட்டா மாதிரிலாம் ஆடிட்டு இருக்காளுங்க. இதை பார்க்கும்போது சந்தான காமெடி தான் ஞாபகம் வருது. லுங்கி டான்ஸ் பாட்டு போட்டு மிலிட்ரி கேம்பில் போடுவாங்க பாரு நாங்கள் ஒரு குத்து, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பரவாயில்ல, இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. தூக்கமாக வருது. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால். டே விஜய், லைட்டாக அசைஞ்சால் கூட மேடம் எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் எழுந்து பத்திரகாளியாட்டம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. போய் இறங்குற வரைக்கும் இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இருக்கும். நல்லா தான் இருக்கும். கேட்டால் பிடிக்கலன்னுவான். என்னது இது? நம்ம இவர் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இல்லை, இவர் தான் பக்கத்தில் இருந்தார், மறந்து அப்படியே தூங்கிட்டேன். என்ன இவரும் அப்படியே தூங்கிட்டாரு? நம்மளை தள்ளி விட்டுருக்கலாம்ல. மற்றதெல்லாம் வியாக்கணமாக பேசுவார். வேற மூஞ்ச பாரு. யாருப்பா அது காதலை வந்து சும்மா நின்னு சும்மா இருங்க. எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. ஆமாம் வரும் நல்லா வரும் உங்களுக்கு. இன்னும் மூஞ்ச பாரு. சாரி சார், நான் ஏதோ தெரியாமல் வேணும்னே பண்ணலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. தூக்கத்தில் தெரியாமல். நான் இப்போ எதுவுமே சொல்லினீங்களா? எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. இல்லை சார், யார் எப்படி மாறுவாங்க, யார் எப்போ எப்படி பேசுவாங்க, இதுவுமே எனக்கு தெரியாது. நான் என் லிமிட்டில் இருந்துக்கணும்ல. என் தப்பு தான் சார், என்னை மன்னிச்சிடுங்க.